கொடுத்து ஏழை மக்களுடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. தம்பி டிபிஎஸ் வெங்கடேஷ் போன்றவர்கள், சாந்தி சேர்மன் சாந்தி போன்றவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற பணியெல்லாம் செய்து கொடுத்தோம். விருதுநகர் நகராட்சிக்கு பல கோடிகளை ஒதுக்கி கொடுத்தோம். திட்டங்களை திட்டினோம். ஒன்றியத்திற்கு கலாநிதி சேர்மனாக இருந்தார். அங்கே எவ்வளவு திட்டங்கள், எத்தனை கிராமங்களுக்கு சாலைகள் போடப்பட்டது. இன்றைக்கு விருதுநகர் நகராட்சியில் ஏதாவது பணி நடக்கிறதா? விருதுநகர் நகராட்சியில் சாந்தி சேர்மனாக இருந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புதமான ஒரு நகராட்சியோட தலைவராக செயல்பட்டார். இன்றைக்கு நகராட்சியில் எந்த பணியும் நடக்கவில்லை. 5 மணி ஆகிவிட்டால் அங்கே பேரம் நடப்பதாக சொல்கிறார்கள் மக்கள். ஆக இதையெல்லாம் மாற்ற வேண்டும் சொன்னால் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 வருகிறது. ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தல். எடப்பாடியார் தலைமையில் முதலமைச்சர் எடப்பாடி வர வேண்டிய தேர்தல். அதற்கு முன்னோட்டமான தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அற்புதமான கூட்டணி. எம்ஜிஆர் உண்ண உணவு கொடுத்தார், அம்மா உண்ண உணவு கொடுத்தார்கள், கேப்டன் விஜயகாந்த் உண்ண உணவு கொடுத்தார்கள். இப்படி கொடுத்து கொடுத்து செவந்த கட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்ட்ரெயிட்டா போய் 4வது பட்டன் முரசு சிம்பிள் சொல்லியிருக்காங்க. 4வது பட்டன் கண்ணை மூடி முரசுல ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் உங்க வாழ்க்கை கெத்தா நாங்க பார்த்துப்போம். நானும் ராஜேந்திர பாலாஜி அண்ணனும் சேர்ந்தவங்க எல்லாருமே கெத்தா பார்த்துப்போம். அடுத்த 5 வருஷம். ஏப்ரல் 19 முரசு சின்ன 4வது நம்பரா இருக்கலாம். ஆனா ஜூன் 4 முரசு சின்னதான் முதல் நம்பரா வரணும். அந்த உங்க பொறுப்பு. முரசு சின்ன ஓட்டு போட்டுருவீங்களா? என்ன சின்னம்? கரெக்ட். அக்கா கரெக்டா சொன்னாங்க. நமது சின்னம் முரசுன்ட்டு.